பிரைஸ் தி லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்மை பயமுறுத்தும் ஒரு கனவு. கடந்த 3 மாதமாக குறைந்தது 1000 நபர்கள் வாட்ஸ்அப் மூலமாய் எங்களுடைய ஊழியத்தில் என்னிடத்துல கேட்ட ஒரு கனவின் அர்த்தம். ஆம், இதோ இன்றைக்கு நாம பார்க்க போகிற ஒரு கனவு. கனவில் பாம்பு வந்தால் சீயிங் ஸ்னேக்ஸ் இன் ட்ரீம்ஸ். அது ஒவ்வொரு வகையில் இருக்கும், ஒவ்வொரு நிறங்களில் இருக்கும். கடித்தால் ஒரு அர்த்தம், கடிக்காவிட்டால் ஒரு அர்த்தம், துரத்தினால் ஒரு அர்த்தம்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த கனவு, அதில் வரும் பாம்பு, இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய துன்பம், நமக்கு நடக்கக்கூடிய காரியங்கள், இனி வரக்கூடியதை முன்னறிவிக்கிறது, எச்சரிக்கை. இதை தெரிந்து கொள்ள பல ஆயிரம் மக்கள், ஜனங்கள் விரும்புறாங்க. ஆனால் அதற்கான ரிலையபிளான ஒரு உண்மைத்தன்மை வாய்ந்த ஒரு புத்தகமோ ஒரு சூழ்நிலையோ உலகத்தில் இல்லாமல் இருக்கு, வேதாகமத்தை தவிர. இன்றைக்கு இந்த வேதாகமத்துல இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள போறோம். உங்க குடும்பத்துல என்ன நடக்கவிருக்கு, இப்படிப்பட்ட கனவுகள் வருவதனால உங்கள் சூழ்நிலைகள் எப்படி மாறும், எதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருக்கணும்னு இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள போறீங்க. இந்த காணொலியை நீங்க முழுவதுமாய் பாருங்க. பார்த்துவிட்டு ஒருவேளை உங்களுக்கு சில கேள்விகள் இருந்தா நீங்கள் கமெண்ட் வாயிலாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் உங்களுடைய கனவை அனுப்பி வைத்து நீங்கள் அதற்கான தெளிவை பெற்றுக்கொள்ளலாம். அதே சமயத்துல இந்த கனவை பார்ப்பது மாத்திரமல்ல, இந்த வீடியோவை பார்ப்பது மாத்திரமல்ல, அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நிச்சயமா நீங்கள் பெற்ற இந்த தெளிவு உங்களுடைய சகோதரர்களும் பெற்றுக்கொள்ளட்டும். வெல்கம் பேக் டு ட்ரீம்ஸ் அண்ட் மீனிங்ஸ். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அநேகர் தொடர்ந்து அறிந்து கொள்ள நினைக்கும் ஒரு கனவு. பாம்பு துரத்துவது, பாம்பு கடிப்பது, பாம்பு வீட்டுக்குள் வருவது, பாம்பு தங்களோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துவது, பாம்பு அடிக்கடி கனவில் தென்படுவது, பாம்பு தங்களுக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவது. இப்படி இந்த பாம்பை குறித்த ஒரு பயம், ஒரு பதட்டம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையில் வருது. இது அநேகரை பதட்டமடைய செய்து சிலர் பயந்து போய் அவர்களுடைய வாழ்க்கையே மாறும் நிலை வருது. இப்படிப்பட்ட பாம்பு நம்முடைய கனவிலே வந்தா, கடித்தா, நம்மோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தினா, அதனுடைய அர்த்தங்கள் தான் என்னவென்று சொல்லி அவர்கள் தேடியும் அநேக இடத்துல கண்டடைய முடியல. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்றாங்க. அந்த அர்த்தம் நமக்கு ஒரு நல்ல உணர்வையோ இல்லை முழுமையான ஒரு சமாதானத்தை இருதயத்துல கொடுக்கல. காரணம், அவர்கள் பார்த்த, அவர்கள் படித்த, அவர்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து அந்த அர்த்தங்கள் கொடுக்கப்படுது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற இந்த வேதாகமம் உங்களுடைய கேள்விகளுக்கான முழுமையான பதிலை தரப்போகுது. கனவில் பாம்பை பார்க்க என்ன காரணம், அதற்கு அர்த்தம் என்ன, இதுதான் இந்த காணொலியில முழுவதுமாய் நம்ம பார்க்கவிருக்கிறோம். முதல் காரியம், நம் கனவில் பாம்பை பார்க்க என்ன காரணம் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். பாம்பு என்பது பிசாசு குறிக்கும் ஒரு அடையாளம். அதாவது தள்ளப்பட்ட தூதன், வலு சர்ப்பம் என்று வேதம் சொல்லுது. அது மாத்திரமல்ல, பாம்பை நாம் கனவில பார்க்க காரணம், அது இந்த உலகத்தில் தள்ளப்பட்டு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கு. அதாவது பாம்பு என்ற அடையாளமுடைய இந்த தள்ளப்பட்ட தூதன் சாத்தான். தேவனுடைய பிள்ளைகள் தான் அனுதினமும் அவனுடைய டார்கெட். எந்த மனுஷனையும் அவன் நெருங்கி அழிக்கணும், அவர்களை பயமுறுத்தணும், அவருடைய வாழ்க்கையில தவறை ஏற்படுத்தணும் என்பதுதான் அவனுடைய திட்டம். வேதாகமத்துல, நியூ டெஸ்டிமெண்ட்ல யோவான் 8:44 நீங்க திருப்பி படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க பாம்பின் குணத்தை, பிசாசின் குணத்தையும் சொல்றாங்க. பிசாசு தான் பாம்பின் குணம். என்னது? அவன் மனுஷ கொலைபாதகன், அவனிடத்தில் சத்தியம் இல்லை, அவன் பொய்யன், பொய்யுக்கு பிதா. இந்த 3 குணங்கள் அடிப்படையான குணம் பிசாசுக்கு உரியது. அந்த குணத்தை உடையதுதான் இந்த வலு சர்ப்பமும். அப்போ இந்த வலு சர்ப்பமும் இந்த பாம்பையும் நம்முடைய கனவில பார்த்தா இந்த 3 காரியத்தை நம்மை அங்கிருந்து அகற்ற செய்யும். 2வது காரியம், அதற்கு அர்த்தம் என்ன? இப்போ கனவில் தோன்றுகிற 2 அர்த்தங்களை நான் உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன். 2 அர்த்தங்கள் உண்டு. என்ன அர்த்தம்? பாம்பு கனவுல தோன்றினாலோ, பாம்பு கடித்தாலோ, பாம்பு துரத்தினாலோ, இது எல்லாவற்றிற்கும் ஒரு 2 அடிப்படையான அர்த்தம் தான் இருக்கு. ஒன்று, இச்சையை தூண்டும் அடையாளம். அது 2வது துரோகத்தின் அடையாளம். இந்த 2 அடையாளம் தான் பாம்பு நம்முடைய கனவில் வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய காரியங்கள் அல்லது நடந்து கொண்டிருக்கிற காரியங்களில் அடையாளமாய் நமக்கு ஒரு எச்சரிப்பு. சரி,
நிறைய பொதுவான ஒரு சில கருத்துக்கள் இருக்கு. என்ன பொதுவான கருத்துக்கள்னா ஒரு 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுடைய வாழ்க்கையில இந்த அனுபவத்தை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையா இருந்தாலும், வாலிபரா இருந்தாலும், குடும்பஸ்திரிகளா இருந்தாலும், குடும்பஸ்தர்களா இருந்தாலும், வயதானவர்களா இருந்தாலும், நீங்க சாகிற வரைக்கும் இதால உங்களுக்கு கனவுகள் வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா அந்த கனவு சும்மா வராது, ஒரு சூழ்நிலையை மையப்படுத்தி தான் வரும் என்பது தெளிவுபடுத்திக்கங்க. சரி, ஒரு 5 காரியங்கள் நீங்கள் இந்த காட்சிகளை உங்களுடைய கனவுல காணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பாம்பை கொல்லுவது. நீங்க ஒரு பாம்பு கனவுல வரும், அதை போட்டு நீங்க கொல்லுவது போல ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, எதிரி மீதான ஒரு வெற்றியை குறிக்குது. நீங்க ஒரு எதிரியை வீழ்த்துறீங்கன்னு அர்த்தம். அது மாத்திரமல்ல, ஒரு சோதனையை வெல்லுவது என்பதன் அடையாளம். அது ஒரு சோதனையை வென்று விட்டீங்க. அது மாத்திரமல்ல, நம்பிக்கையின் மூலம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு மனுஷனாய் இருக்கிறீர்கள் என்பதுதான் அடையாளம். அப்படின்னா உங்களுடைய விசுவாசம் பெருசா இருக்கு, ஆண்டவருக்குள்ள நீங்கள் பலமா இருக்கீங்கன்றதுதான் அந்த பாம்பை கொல்லுவது போன்ற கனவில நீங்கள் பார்த்தால் அதனுடைய அர்த்தம். இரண்டாவது, பாம்பு கடிப்பதை போல ஒரு காட்சிகளை கனவை நீங்க பார்த்தீங்கன்னா அதற்கு அர்த்தம் என்னன்னா, நேரடியான தாக்குதலை பிசாசானவன் உங்கள் மீது தொடுக்கவிருக்கிறான். அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுடைய பரிசுத்தத்தை கேடாக்க அவன் வலை விரித்து கொண்டிருக்கிறான், வஞ்சகம் செய்கிறான்னு அர்த்தம். நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கக்கூடிய வேலை அது. இது ஒரு எச்சரிக்கையின் கனவு. பாம்பு வந்து உங்களை கடிச்சா. மூன்றாவது காரியம், பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை அது மையப்படுத்தி தான் இப்படிப்பட்ட ஒரு பாம்பு கடிப்பது போன்ற ஒரு கனவு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெண்ணோட உங்களுக்கு ஒரு உறவு, ஆணோட உறவு, தவறான ஒரு வாழ்க்கை, அல்லது உங்களுக்கு துரோகம் யாராவது உங்களை அண்டி இருப்பவர்கள், உங்களோடு இருப்பவர்கள் செய்கிறார்கள் என்றால் இந்த எச்சரிக்கையின் கனவு வரும். மூன்றாவது காரியம், நட்பாக அல்லது அச்சுறுத்தாத பாம்பு. நட்பாக வரும், அது நல்லபடியா உங்ககிட்ட வரும், அது அச்சுறுத்தாது, உங்களோட வாழ்ற மாதிரி, அது உங்களை கடிக்காத மாதிரி கடந்து செல்வது போல இருக்கும். இதற்கு என்ன அர்த்தம்? அது வரும், வந்து உங்களை பார்த்துட்டு கடந்து செல்வது போல இருக்கும். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இது உங்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாத ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. ஆனால் நீங்க உண்மையிலேயே அந்த பாம்பின் குணத்தை அறிந்து கொண்டதற்கு இது ஒரு நல்ல நேரமா இருக்கு. ஏன்னா பிசாசானவன் பொய்க்கு பிதான், அவன் வலு சர்ப்பமா வருவான். அப்போ இவன் கடிக்காம பாம்பு போகுதுன்னா இன்னும் உங்களுக்கு பிரச்சனை தீரவில்லை, பயங்கரமான பிரச்சனை வரப்போகிறது என்பதன் அடையாளம். அவன் உங்களை ஏமாத்துறான், அது உங்களை ஏமாத்துது. அப்போ உண்மையில் ஏமாற்றுத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி உங்களை சிந்திக்க விடாம, நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு உங்களை ரொம்ப அசால்ட்டா, தவறுதலா, எந்த யோசனையும் இல்லாமல் ஒரு பெரிய பாவத்துல பிரச்சனையில தள்ளிடும். நான் உங்களுக்கு முன்னமே சொல்லியிருந்தேன், பாம்பு கனவுல வந்தால 2 காரியம் தான் அர்த்தம், வேற எதுவுமே கிடையாது. 1 இச்சை, 2வது துரோகம், வேற எந்த காரியம் இல்லை. அப்போ அது கடிக்காமல் போச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த இச்சையோ இந்த துரோகமோ நீங்கள் அறியாமையிலே நீங்கள் விழித்திருக்காத போது வரும், அது உங்களை ஏமாற்றுதுன்னு அர்த்தம். சரி, இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம கனவுகளை காண்கிறோம். பாம்பு கனவுகளில் முக்கியமான பைபிள் விளக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்ளணும். எதனால வருது? இது வந்துச்சுன்னா வேதாகமத்தினால் அடிப்படையான அந்த அர்த்தங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல் 5 காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் காரியம், ஏமாற்றும் மற்றும் சோதனை. இந்த பாம்பு கனவென வந்தாலே அது நம்மளை ஏமாற்றும் அல்லது ஏமாற்றத்தை தரக்கூடியதா இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, இல்ல ஒரு சோதனை வரக்கூடியதா இருக்கும். பாம்புன்றது ஒரு சாத்தான், தீமையை குறிக்கிற ஒரு காரியம். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையில, குடும்பத்துல, தொழிலில, இல்ல உங்களுடைய மனைவி மத்தியில, இல்ல கணவன் இடத்துல, பிள்ளைகளால, ஏதோ ஒரு சமயத்துல குடும்பத்தினரால உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம், அல்லது அவர்களால் ஒரு சோதனை வரப்போகுதுன்னு அர்த்தம். 2வது காரியம், கனவில் ஏன் பாம்பு வருதுன்னா ஆவிக்குரிய தாக்குதல், அல்லது உங்களுடைய பரிசுத்தத்தை பிசாசானவன் உங்கள் மீது கெடுக்க தொடுக்கிற ஒரு போர். இது வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு யுத்தம் உண்டு எழுதப்பட்டிருக்கிற வேதத்துல அதுதான் இது. உங்க பரிசுத்தத்தை நிர்மூலமாக்கணும். இது குறிப்பா ஊழியர்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தும். தேவனை வைராக்கியமா பிடிச்சிட்டு இருக்கிற பிள்ளைகள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடக்கும். உங்க ஜபத்தை கெடுத்து போடும், உங்களுடைய பரிசுத்தத்தை கெடுத்து போடும். நீங்களே யோசிப்பீங்க, போன வாரம் தானே நல்லா இருந்தேன், இப்ப ஏன் இப்படி மாறிட்டேன், உங்களையே யோசிக்கும்படிக்காக உங்களுடைய பாவத்தை சடுதியா எழுப்பி வந்துடும். உங்களுடைய பரிசுத்தத்தை உடனடியாக கெடுத்து போடும். நீங்க தன்னிலை மறந்தவர்களா சில டிசிஷன் எடுத்துருவீங்க. கனவு தீவிரமான இந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து உங்களை தள்ளி விட்டுரும். அது எதிர்க்கும், அதோட போராடி வேண்டாம், ஆவிக்குரிய ஜெபம் வேண்டாம், கடவுளோட உனக்கு உறவு வேண்டான்னு சொல்லி அது உங்களை ஒரு நிர்பந்திக்கும். 3வது காரியம், மறைக்கப்பட்ட ஒரு ஆபத்தை தேவன் தான் உங்களுக்கு காட்டுகிறார். இது ஒரு எச்சரிக்கை. மறைக்கப்பட்ட ஒரு ஆபத்து வரக்கூடியது உங்களுக்கு தெரியாது, நாளைய தினம் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியாது. அந்த ஆபத்தை முன்னெச்சரிக்கிற ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, இது
மனுஷர் உங்கள் மீது காட்டுகிற ஒரு பொறாமையின் அடையாளம். உங்களை சுற்றி இருக்கிறவர்களோ, நண்பர்களோ, உறவுகளோ, மனுஷர் உங்கள் மீது காட்டுகிற பொறாமையின் அடையாளம். 4வது காரியம், இந்த பாம்பு அடிக்கடி கனவுல வந்தா அதற்கு இன்னொரு பிப்ளிக்கல் மீனிங் என்னன்னா குணப்படுத்துதல். அது மட்டுமல்ல, மாற்றத்தை உண்டாக்கக்கூடியது. நாம என்னாகமம் 21ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், வெண்கல சர்பத்தை தேவனே செய்து வைத்து அந்த ஜனங்களை வந்து பார்த்தா அவர்கள் குணமானார்கள். அப்ப இந்த பாம்பின் இன்னொரு அடையாளம் என்னன்னா குணப்படுத்தக்கூடியதும் உங்க குடும்பத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதும் ஆன ஒரு காரியமாய் அது இருக்கு பிப்ளிக்கலி. கடைசியா 5வது காரியம் என்னன்னா ஞானமும் பகுத்தறிவும். இந்த பாம்பு ஞானத்தையும் பகுத்தறிவையும் கொடுக்குது. எப்படி பாஸ்டர் நீங்க கேட்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பாம்புகளைப் போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பாம்பை போல வினவுள்ளவர்களாயும் இருக்கணுமா என்று யார் சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை எச்சரிக்கவும் உங்களுடைய ஞானம் தேவனுக்குள்ள தூண்டப்படவும் இது உங்களுக்கு ஒரு வினையூக்கியா இருக்கு. கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்களே கெமிஸ்ட்ரியில, அந்த மாதிரி வினையூக்கி. இது வருதுனாலே, இப்படிப்பட்ட கனவு வருதுனாலே நம்ம எச்சரிக்கை ஆயிரும். ஆண்டவருக்குள்ள இன்னும் பலமா இருக்கணும், அவர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு. அதனாலதான் கடைசியா 3 மாசத்துல குறைஞ்சது நான் சொல்றேன், ரொம்ப லீஸ்ட் நம்பர் சொல்றேன், 1000 பேர் சேம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு 3 மாசத்துல 1000 பேர்னா பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த கனவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் எத்தனை கோடி பேரா இருப்பாங்க? காரணம் என்னன்னா, அந்த வலு சர்பம் வாழுகிற உலகத்துல தான் வாழ்றோம். அதே சமயத்துல அதை கொண்டே அது வருவதை முன்னெச்சரிக்கிறார் கனவு மூலமாக தேவன். இது ரிலையபிளான சோர்ஸ். அதனால தான் வேதாகமத்தின் அடிப்படையில உங்களுக்கு இந்த காரியத்தை காட்டி கொடுத்து உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். அதிக வேத வசனத்தை என்னால காட்ட முடியும். ஆனால் உங்களுக்கு மறுபடியும் ஒரு மனக்குழப்பத்திற்குள்ள கொண்டு போகக்கூடாது. ஒரு மன தெளிவோடு இந்த காணொலியை முடிக்க நான் விரும்புறேன். ஒருவேளை உங்களுக்கு இப்படிப்பட்ட பதற்றம், இதை பார்த்த பயம், சில நிறங்களுடைய பாம்புகள்ல வருது அப்படின்னு நீங்க இருந்துச்சுன்னா, நான் மறுபடியும் இன்னொரு காணொலியை நான் பதிவிட போறேன். அதுல பாம்பு ஒவ்வொரு நிறத்துல வரும். மஞ்சள் நிறத்துல வரும், ஒரு சில்வர் நிறத்துல வரும். அதற்கு ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கு. அது அடுத்த காணொலியில 2வது பாகமாக நான் பதிவிட போறேன். ஒருவேளை உங்களுக்கு இப்படிப்பட்ட கனவுகள் பிரச்சனையா இருந்துச்சுன்னா உடனடியாக கமெண்ட் வாயிலாக எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த காணொலியை தயவு செய்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அவர்களுக்கு உதவுங்க. அவருடைய வாழ்க்கையில அவர்கள் படுகிற அந்த வேதனையிலிருந்து இந்த காணொலியை பகிர்வதன் மூலமாய் ஒரு நன்மை செய்றீங்க. நீங்க இந்த காணொலி ஒரு சுவிசேஷம் தான். இந்த காணொலி தேவனுடைய வார்த்தையினால சித்தரிக்கப்பட்டதும் தேவனுடைய வார்த்தை முத்திரிக்கப்பட்டதுமான ஒரு காணொலி. இது ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்குமானது. அதனால இது ஒரு மதத்தின் அடையாளமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்முடைய வாழ்வின் அடையாளம், நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற ஒரு அடையாளம். உங்களோடு இந்த காணொலியை பகிர்ந்து கொண்டதுல நான் கிறிஸ்துவுக்குள் மன மகிழ்ச்சி அடைகிறேன். ஒன் காட முதல் முறை பார்த்தீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் இட். நான் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். மறுபடியும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். God bless you. God bless you.